ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தி 24வது கீர்த்தனை நாம் பாடுவோம். அன்பானவர்களே, நமது பாடல் புத்தகத்தில் 1வது பக்கத்தில் உள்ள பிரதான தேவாரத்தின் உறவை நாம் நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கவனற்ற இருதயம் உள்ளவளாய் அண்டி சேர்த்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள்.
நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. என் விடுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பரும் மாறவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவம் உள்ளவர்களும் தீட்டுள்ளவருமாயிருக்கிறோம் என்றோம். மனதினாலும் வாக்கினாலும் நடுக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்துவென்றோம் அறிக்கையிடுகிறோம். அதனால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, கொடுத்த இது ஒரே பேரான குமாரத்தில் கிறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தள்ளும். இந்த கிருபையினால் நான் நிச்சய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி உம்முடைய சித்தி அறிவையும் கீழ்படுதலையும் பரிசுத்தாவை கொண்டு எங்கள் இதயங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளில் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்துள்ள அந்த வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். ஆண்டவர் உயிர் தெழுந்த பண்டிகை பின்வருகிற முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்காக ஆரம்ப வாக்கியத்தை நாம் இந்த நேரத்தில் பின்பற்றுவோம். ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப்டர் ஈஸ்டர் பாடல் புத்தகத்தில் 90வது பக்கத்தில் இருக்கிறது. புதியதாய் பிறந்த குழந்தைகளை போல் என் ஜனமே கேள், உன்னை எச்சரித்து சொல்லுவே. நமது பலமாகிய கடவுளை கம்பீரமாய் பாடுங்கள். உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை. Amen.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வ வல்லமை உள்ள கடவுளே, எங்கள் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பயபக்தியோடு கொண்டாடின நாங்கள் உம்முடைய கிருபையினால் அதன் கனிகளை எங்கள் வாழ்க்கையிலும் நடக்கையிலும் கொடுக்கும்படி எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்னென்றைக்கு பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாய் எங்கள் நாத இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின் வருகிற முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. இட்ஸ் the first Sunday after Easter. ஆகவே இந்த நாளிலே நாம் வாசிக்க தெரிந்து கொள்ள முதலாவது வேத பகுதி அது அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32 முதல் 35 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின் வரும் முதலாம் ஞாயிறாகிய இன்றைக்கான வாசிக்கப்பட வேண்டிய முதல் வேத பகுதியானது அது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 4:32 முதல் 35 வரை. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்றப்பட்டவைகளின் கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. இன்றைக்கான வாசிக்கப்பட வேண்டிய முதல் வேத பகுதி வாசித்து முடிந்திருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறாகிய இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி யோவான் 1 யோவான் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 2 அதிகாரம் 2 வசனம் வரை. 1 யோவான் 1 அதிகாரம் 1 முதல் 2 அதிகாரம் 2 வசனம் வரை. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யர் ஆக்குகிறவர்களாயிருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என்பதை இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறாகிய இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி அது யோவான் 20 அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 31 முடிய. யோவான் 20 அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 31 முடிய. வாசிக்க கவனமாக கேட்போமாக. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் போட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களோடு கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அவர்களை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார்.
இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை வாசிக்கிட்டு நாம் அனைவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து கன்னிமரியாளத்தில் பிறந்து பொந்து பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வல்ல பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவியால் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசபையும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கின்றேன். ஆமென். அமர்ந்திருப்போம். நாம் மீண்டுமாக ஆண்டவருடைய நாமத்தை 298வது ஞான பாடலை நாம் பாடுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கடவுளே, இந்த நாளிலே சுவாமி படைத்திருக்கிற அன்பின் காணிக்கைகளை நீர் ஏற்றுக்கொள்ளும். இதை கொடுத்த கரங்களை நீர் ஆசீர்வதியும். இவைகள் நம்முடைய திருச்சபை கட்டுமான பணிக்கு பயனுள்ளதாக இருக்க கிருபை செய்தலும்.
இந்த நாளிலும் இந்த காணிக்கையை இப்படி சமூகத்துக்கு முன்பாய் கொண்டு வந்திருக்கிற அருமையான வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, குடும்பங்களை ஆசீர்வதியும், நீர்தாமே அவருடைய வாழ்வை ஆசீர்வதியும். தொடர்ந்து இவைகள் இந்த ஆலயங்களுக்கு உம்முடைய காரியங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க கிருபை செய்துள்ள மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இந்த படையை பின்வருகின்ற முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப்டர் ஈஸ்டர். இந்த நாளிலே நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி சற்று முன்பாக நாம் வாசித்த சுவிசேஷ பகுதி. பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 20வது அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 31 முடிய அதை வீட்டுவாக ஒரு முறை நாம் வாசித்து நாம் தியானிப்போம். The Gospel according to St. John chapter 20 verses 19 to 31. வாரத்தின் முதல் நாளாகிய அந்த தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த பொழுது 12 ஒருவராகிய திதுமை எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களோடு கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவர்களிடையே சொன்னார்கள். அதற்கு அவர் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை நீட்டி என் கைகளில் பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இல்லாமல் விசுவாசியாய் என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புத்தகத்தில் எழுதினால அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று
நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தில் நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்றார் என்பதை ஜெபம் செய்வோம். எங்கள் கற்பனையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த ஒரு நாட்கள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் இன்னொரு பரிசுத்தமான ஓய்வு நாளிலே இந்த சன்னிதானத்திலே நாங்கள் வரும்படியாக திரும்பி தந்தியதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களின் நன்றி எங்கள் வாயினுடைய வார்த்தைகளும் எங்கள் இதயத்தினுடைய சிந்தனைகளும் இந்த சமூகத்தில் உறுதியாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒரு அனைவரையும் உயிர்த்தெழுந்து ஜீவனோடு இருக்கிற நம் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு நான் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நாம் வாசித்த இந்த வேத பகுதியானது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதிதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களை சந்தித்த முதல் சந்திப்பில்லை. கடந்த வாரத்திலே நாம் ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு மகிழ்ச்சியாக நாம் அனுசரித்தோம். அதை தொடர்ந்து நம்முடைய சட்டமன்ற தேர்தலையும் நாம் சந்தித்தோம். ஆமாம், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிற தேர்தல். அந்த தேர்தலிலும் மகிழ்ச்சியாக நாம் வாக்களித்தோம். மீண்டுமாக ஆண்டு சன்னிதானத்திலே பலவிதமான கழகத்தோடு பலவிதமான சூழல் கொடுத்தார்கள். நாம் வந்திருக்கிறோம். பல மக்களுடைய மனதிலே என்னன்னா, ஒரு கோயில் நடக்குமா, அது நடக்காது. ஆமாம், அரசாங்க உத்தரவு வழிபாட்டு தலங்களுக்கு தடை, மக்கள் கூட்டத்திற்கு தடை என்று பலவிதமான செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு கலக்கம், ஒரு குழப்பம், ஒரு பயம் எல்லாம் வருகிறதோ. ஆமாம், அந்த சூழலில் நாம் கூடியிருக்கிறோம். இப்பொழுது நாம் வாசித்த வேத பகுதியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு சம்பவம். அன்றைக்கு சீஷர்களுடைய மனநிலைமையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. குழப்பம் இருந்தது, மன தைரியம் இல்லை, வீட்டை விட்டு வெளியில் வர முடியவில்லை. இதுக்கான சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு இருந்த காரியங்கள் வேறு. என்ன காரியம் என்று சொன்னால், நீங்கள் வேதாகமத்தில் பாருங்கள், யூதர்களுக்கு பயந்து அவர்கள் கனவுகளை கூட்டியிருந்தார்கள் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் வாசித்த வேத பகுதி நமக்கு தெளிவாக சொல்கிறது. அப்படியானால் ஆண்டவருடைய சீஷர்கள் தங்களை தாங்களே அவர்கள் சிறைப்படுத்திக் கொண்டார்கள். அதுதான் இங்கிலீஷ்ல குவாரண்டைன் சொல்றோம். நாமே வீட்டுக்குள்ள வெளியே வராமல் இருக்கிறதா நம்மை நாமே சிறைப்படுத்திக் கொள்ளும். இது இப்ப பார்த்துள்ள 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்திருக்கு. ஆனால் அப்பொழுது சூழ்நிலை வேறு. என்ன சூழ்நிலை? ஆண்டவருடைய சீஷர்கள் மேலே அங்க இருந்த அரசாங்கம், அங்க இருந்த மக்கள் மீது, அதாவது அவர்கள் கோபமாக இருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், 15வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய சரீரத்தை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். நீர் எடுத்துக்கொண்டு போவது முன்னால் எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்று மகனிலே தான் மறுநாள் சொல்லுகிறதாக இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அப்படினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் மீது ஒரு சந்தேகம். அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது, இந்த சரீரம் அங்கே இல்லை. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதிலே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் சீஷர்கள் அவருடைய சரீரத்தை ஒருவேளை கொண்டு போய்விட்டார்களோ என்கின்ற ஒரு கலக்கத்தோடு அவர்கள் அரசாங்கத்திற்கு பயந்து அங்கே அடைக்கலங்களை கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக வருகிறார். இந்த சந்திப்பு வேதாகமத்திலே பார்க்கிற பொழுது ஒரு அற்புதமான ஒரு சந்திப்பு. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தேடினார்கள், ஆனால் அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. அடைக்கலையில் கூட்டியிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை சந்திக்கிறார். சந்தித்த உடனே ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை 19ஆம் வசனத்தில் 21ஆம் வசனத்துல, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. Peace be with you. அப்படியே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னால், இங்கே ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். கூட்டி இருக்கிற கலையை
அப்பொழுது சீஷருடைய வாழ்க்கை எப்படி மாறினது என்று சொன்னால் 20ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி, சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ரொம்ப சந்தோஷம் அவர்களுக்கு வந்தது. இது முதல் காரியம். இரண்டாவது காரியத்தை நீங்கள் பாருங்கள், 22வது வசனம் 23வது வசனம். அதைத் தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக அவர் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, அதே போல மீண்டுமாக எவருடைய பாவங்களை நீங்கள் அதாவது மன்னிக்கிறீர்களோ அவைகளை உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்று அவர்களுக்கு மற்றொரு காரியத்தை சொன்னார். அதற்கு முன்பாகவும் ஆண்டவர் 21வது வசனத்துல அவர்களுக்கு சொல்லுகிற காரியம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இரண்டாவது முறை சொல்லுகிறார். மூன்றாவது முறையாக ஆண்டவர் 24 முதல் 29 வசனங்களை பார்த்தால் ஒரு வாரத்துக்கு பிறகு மீண்டுமாக ஆண்டவர் அவர்களை சந்திக்கிறார். அவர்களுடைய அறையை சந்தித்த போது அவர்களை பார்த்த பொழுது அங்கே அனைத்து சீடர்களும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மீண்டுமாக சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லி என்ன செய்கிறார்? தோமாவை அழைத்து, என்னை நீ சந்தேகப்பட்டாய் அல்லவா, என்னுடைய கைகளை பார், என் விழாவை தொட்டு பார், அப்போதான் உன்னுடைய சந்தேகம் போய்விடுமா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். அன்பானவர்களே, இந்த வேத பகுதியிலே நீங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 முறை சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். முதலாவது அவர்கள் சமாதானம் என்று ஆண்டவர் சொல்லும்போது சீஷர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பைபிள் சொல்லுது. அது முன்னாடி எப்படி இருந்தாங்க? பயத்தோடு, கலக்கத்தோடு, கவலையோடு, அரசாங்கத்துக்கு பயந்த மக்களாக, மற்றவர்கள் நமக்கு ஏதாவது செய்து விடுவார்களோ என்கிற கவலையோடு தான் அன்றைக்கு யூதர்களுக்கு பயந்து சீஷர்கள் அறை கதவுகளை எல்லாம் பூட்டிக் கொண்டு வீட்டுக்குள்ளாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானம் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்த பொழுது அந்த பயம், அந்த கவலை, அந்த கலக்கம் எல்லாம் அவர்களை விட்டு போய்விடுகிறது. அவர்கள் என்ன செய்தார்களா? வசனம் சொல்லுகிறது, சீஷர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். இதுதான் ஆண்டவர் முதல் சமாதானத்தை அவர்களுக்கு சொன்னபோது அவருடைய துக்கம் சந்தோஷமாக மாறினது. அதான உண்மை. அப்படியென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர் அவர் சீஷர்கள் மத்தியிலே தோன்றி முதலாவது சமாதானத்தை அவர்களுக்கு அளித்து அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறார். God gives a new joy. அல்லது ஒரு புதிய ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் தருகிறார். அப்படியே பாருங்கள், வேறு பகுதியிலே தொடர்ந்து ஆண்டவர் மீண்டுமாய் அவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். அதன் பிறகு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அவர்களை அருகிலே அழைத்து அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறும். அதே நேரத்தில் யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். யாருடைய பாவங்களை மன்னிக்காமல் இருக்கிறீர்களோ அவர்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கும் என்கிற ஒரு பெரிய ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்படியே இந்த வேத பகுதியிலே நீங்கள் பார்த்தால் ஆண்டவர் என்ன காரியத்தை முதல்ல துக்கத்திலிருந்து சந்தோஷத்தை கொடுத்தார். அது பைபிள் சொல்லுகிறது. இரண்டாவது, அவர்கள் ஒரு சாதாரணமான ஒரு மக்களாகவே தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் அவர்களை ஒரு புதிய பலத்தை அல்லது ஒரு புதிய படைப்பாக மாற்றுகிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு வேத பகுதி என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் எதை படைத்தார் என்று சொன்னால் மண்ணை எடுத்து ஒரு மனிதனை படைத்தார். அதான் பைபிளில் இருப்பாங்க. அப்படிதானே? ஆமா, மனிதனை ஆண்டவர் படைத்தார். எல்லாவற்றையும் படைத்து விட்டார். ஆண்டவர் நல்லது 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 என்று கேட்டார். மனிதனை படைத்தார். எல்லாவற்றையும் வாய் வார்த்தையினாலே படைத்தார். ஆனால் கடவுள் மனிதனை மாத்திரம் மண்ணினாலே உருவாக்கினார். அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. மண்ணிலே அவர் உருவாக்கின பொழுது அவர் உயிர் வந்து விட்டதா? வந்துதா? அப்படிதான் ஆணை படைத்த போது மண்ணினாலே உடைத்தார். அப்போ ஆண்டவர் என்ன செய்தாராம்? அந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தன் ஜீவ சுவாசத்தை ஊதினார்.
அவர் ஜீவ ஆத்மாவாக மாறினார். இதான் பைபிள். அப்படியே உயிரற்றிருந்த ஒரு சாதாரண மண் ஆண்டவருடைய அந்த ஆவியை ஊதுகிற பொழுது அது உயிர் பெறுகிறது மாத்திரமல்ல, ஒரு புதிய ஒரு படைப்பாகவே மாறுகிறது. அதுதான் உண்மை. இங்க கூட பாருங்க, சீஷர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். கலக்கம், பயம், போராட்டம், பல தெளிவு இல்லை. வெளியே கொண்டா வாழவா போராட்டம், ஏதாவது தொந்தரவு கிடைக்கணுமா என்ற ஒரு கவலையோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய முதல் சமாதானம் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. இரண்டாவது சமாதானம் ஆவியை ஊதுகிறார். அவர்கள் புதிய படைப்பாகவே மாறுகிறார்கள். அதுதான் ஆவியை ஆண்டவர் ஆவியை ஊதினார், அவர் ஜீவ ஆத்மாவாக மாறினார். அதுதான் எபிரேய மொழியில சொல்லுவாங்க பெரின் காப்பெரின் அப்படின்னா பெரின் சொன்னா ஃபேஸ் அர்த்தம். ஹீப்ரு லாங்குவேஜ்ல பெனின் என்று சொன்னால் அதுதான் அர்த்தம். ஒருவேளை பைபிள்ல ஒரு இடம் பெனியேல் ஒரு ஊர் பேர் வைப்பாங்க. பெனினா மோகன் அர்த்தம், ஏன்னா சர்வவல்ல கடவுள். ஆனா கடவுள் இருக்கிற இடம், அது கடவுளுடைய முகம் என்பது அர்த்தம். இதுக்கு ஏன் பெனின்கா பெனின் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு மனிதனை உருவாக்கினார், ஆணை உருவாக்கினார். உருவாக்கி அவன் உயிரில் ஒருவேளை அவனுடைய நாசியில் சுவாசத்தை ஊதினார் என்று நான் பார்க்கிறார். அவன் எப்படி ஊதிப்பார் சொல்லுங்க, அது சரி எடுத்து எல்லாம் படிப்பாரு. நான் முகத்துக்கு தான் வச்சிருக்கிறேன், அதான் ஊத முடியும். அப்படி தன்னுடைய சுவாசத்தை ஆண்டவர் ஊதின உடனே மனிதன் ஜீவ ஆத்மாவாக மாறினார். அவன் உயிர் வந்து விட்டது. அப்ப உயிர் வந்த உடனே அவன் முதல்ல யாரை பார்த்திருப்பான்? சாமியை தான் பார்த்திருப்பான். அவர் முகத்தை தான் முடித்திருப்பாங்க. அதுதான் ஹீப்ருல பெனின் கா பெனின் சொல்லுவோம். முகமுகமாய் சந்தித்தல் என்ற அர்த்தம். அப்படியே கடவுள் அன்றைக்கு மனிதனை அவர் மண்ணாக இருந்தவரை தன்னுடைய சுவாசத்தின் மூலமாய் ஒரு படைப்பாக ஆண்டவர் மாற்றினார். அதே போலதான் இங்கே சீஷர்களுக்கு மேல் ஆவியை ஊதி அவர்களையும் ஒரு புதிய படைப்பாக ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த புதிய படைப்பாய் மாற்றுகிற ஆண்டவர் அன்றைக்கு புதிய படைப்பாய் மாறின அந்த ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இதெல்லாம் ஆண்டுகொள், யாவத்தையும் ஆண்டுகொள்ளப்பா, எல்லாமே கொடுத்தார். அத்தாரிட்டியை ஆண்டவர் கொடுத்தார். இங்கேயும் ஆண்டவர் சீஷர்களுக்கு கொடுத்தார். நீங்கள் போய் யாருடைய பாவத்தை மன்னிக்கிறீர்களோ அது மன்னிக்கப்படும், யாருடைய பாவத்தை மன்னியாமல் இருக்கிறீர்களோ அது மன்னிக்கப்படாமல் இருக்கும் என்கிற அத்தாரிட்டியும் இங்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஏதே கட்டோட முடியல, உடனே வந்து கொண்டேதான் இருக்குது. அப்படியே இந்த இடத்துல இந்த அத்தாரிட்டி இதை வந்து நம்ம உத்திரேட் சபையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆதி நியாயங்கள்ல 6 ஆதி நியாயங்கள் இருக்குது, கட்டேன்ஸ் கொடுத்திருக்கிற. அதிலே ஒன்று இது ஆபீஸ் ஆஃப் தி கிங் என்று சொல்லுவார்கள். தமிழ்ல சொன்னா திருவுப்போருடைய அதிகாரம். கீ என்று சொன்னா திருவுப்போர், திருவுப்போருடைய அதிகாரம். மார்ட்டின் லூத்தர் இந்த திருவுப்போருடைய அதிகாரத்தை குறித்து அழகாக எழுதியிருக்கார். அப்படியே இங்கே ஆண்டவர் தமது சீஷர்களுக்கு கொடுத்த அதிகாரம் அதுதான். சமாதானம் என்று சொல்லி அவர்களை விட்டுவிடாமல் அவர்களுக்கு ஆவியை ஊதி ஒரு புதிய படைப்பாக அவர்களை மாற்றி ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிற காரியம், யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அங்கே மன்னிக்கப்படும், யாருடைய பாவத்தை நீங்கள் மன்னியாமல் இருக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாமல் இருக்கும் என்கிற ஒரு அத்தாரிட்டி அல்லது ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் இங்கே தருகிறார். மூன்றாவது காரியத்தை நீங்கள் பார்த்தால் 24-29 மீண்டுமாக ஒரு வாரம் கழித்து சீஷர்களை சந்திக்கிறார். அதே போல அறையில் இருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே ஒரு சீடன் கூட இருக்கிறார், அவர்தான் தோமா. அவரை பார்த்து இங்கே ஆண்டவர் அழைக்கிறார், தோமா என்னுடைய கையில் இருக்கிற காயம், என்னுடைய விழாவை தொட்டுப்பார், விசுவாசி. அப்பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. அந்த நேரத்திலும் ஆண்டவர் அவர்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அவர்களை ஆசீர்வதிக்கிறார். சொல்லுகிறார், அந்த கரங்களையும் தன்னுடைய விழாவையும் ஆண்டவர் காண்பித்தார். அப்பொழுது அவிசுவாசமாக இருந்த அந்த சீடன் தோமா ஒரு விசுவாசம் உள்ளவராக மாறுகிறார். அப்படின்னா இங்கே கடவுள் தருவது சமாதானத்தின் மூலமாக God has given a new experience, ஒரு புதிய அனுபவத்தை தருகிறார். முதலிலே ஒரு புதிய சந்தோஷத்தை தந்தார் சமாதானத்தின் மூலமாக. அடுத்தபடியாக சமாதானத்தின் மூலமாக
இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த வேத பகுதியை நாம் வாசித்தோம். அதே போலதான் இந்த சமாதானத்துக்கு பிரபுவாக இயேசு சமாதானத்தை தருகிறவராக, சமாதானத்தை தம்மை நம்பி இருக்கிற, தம்மை விசுவாசிக்கிற மக்களுக்கு தருகிற ஒரு ஆண்டவராக இன்றைக்கு இருக்கிறார். சமாதானத்துக்கும் யூதர்களுக்கும் ரொம்ப அதாவது கனெக்ஷன் உண்டு. எபிரேய மொழியில இந்த சமாதானம் என்கிற வார்த்தையை ஷாலோம் என்று சொல்வார்கள். அரேபிய மொழியில சலாம் என்று சொல்வார்கள். தெரியுமா உங்களுக்கு? முஸ்லிம்கள் வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க சலாம், அர்த்தம் அதுதான் ஷாலோம். இஸ்ரேல் மக்களுடைய முக்கியமான நாடு இஸ்ரேல் தேசம். அதில் இருக்கிற இஸ்ரேல் தேவாலயம், அந்த ஜெருசலேம், ஜெருசலேம் என்பது அதனுடைய பெயர். ஜெரு என்று சொன்னால் எபிரேய மொழியில சிட்டி, பட்டணம். ஷாலோம் என்று சொன்னால் சமாதானம் என்று அர்த்தம். அப்போ ஜெருசலேம் என்று சொன்னால் சமாதானத்துடைய பட்டணம். ஒவ்வொரு யூதனும் தன்னுடைய வாழ்க்கையில காலையில எழுந்து தவம் பண்ணும்போது ஏதோ ஒரு பக்கம் திரும்பி தவம் பண்ண மாட்டாங்க. எங்கே எருசலேம் நகரம் இருக்கிறதோ, எங்கே எருசலேம் தேவாலயம் இருக்கிறதோ அதை நோக்கி பார்த்துதான் அவர்கள் ஜெபமே செய்வார்கள். இதுதான் அவர்களுடைய பழக்கம். இன்றைக்கு கூட அதான் பழக்கம். அப்படியென்றால் சமாதானத்தோடு மிகவும் நெருக்கமான ஒரு தொடர்புடையவர்கள் தான் யூத மக்கள். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் யூத அந்த சமூகத்தில் பிறந்த பொழுது கூட, அவர் பிறந்த பொழுது தேவதூதன் சொன்னார், இதோ உலகத்துக்கு சமாதானம். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அடிப்படை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதே ஆண்டவர் பிறந்த பொழுது சமாதானம், வாழும் பொழுது சமாதானம், உயிரோடு எழுந்த பொழுது கூட அவர் நமக்கு சமாதானத்தை தான் இன்றைக்கு தருகிறவராக இருக்கிறார். உயிர் தெழுந்த ஆண்டவர் இங்கே சீஷர்களுக்கு அந்த சமாதானத்தை தொடர்ந்து தருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியெல்லாம் 3 முறை அவர்களுக்கு சமாதானத்தை தந்து ஆண்டவர் அவருடைய வாழ்வை முழுவதுமாக மாற்றுகிறார். full transformation. இதைதான் ஆண்டவர் இங்கே அதே உயிர் தெழுந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு பரிபால போராட்டங்கள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது. டெய்லி நியூஸ் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு பிரச்சனை. கொரோனா போது அதிகம் வாங்கிவிட்டது, வெளியில போகாதீங்க, சிறு பிள்ளைகளை அனுப்பாதீர்கள், தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள். அதில் ஒரு குழப்பம், தடுப்பூசி போட்டுக்கொண்டால் நமக்கு எப்படி இருக்கோம் தெரியாது. ஆமா, இது கோவேக்சின் அப்படின்னு கொள்ளலாமா, அது வேற ஒரு மருந்து இருக்குது அதை கொள்ளலாமா, இது ஒரு குழப்பம். ஆகவே யாரையே ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நமக்கு தருகிறது என்று சொன்னால் இந்த வேக்சின் போனதே பெரிய போராட்டம். அதே போல அரசாங்கம் நமக்கு தருகிற அந்த அச்சுறுத்தல்கள் வேற நமக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. அனைவரும் சீஷர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருந்தார், இவர்களும் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அவருடைய தெய்வீக சமாதானத்தை அந்த மக்களுக்கு ஆண்டவர் அங்கே கொடுத்தார். அவருடைய வாழ்க்கை முழுவதையும் கர்த்தர் மாற்றினார் என்பதுதான் இந்த வேத பகுதிகள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்படிதான் இந்த சம்பவத்தை எல்லாம் யோவான் நமக்கு எதற்கு இந்த சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறார். 31ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் யோவான் சொல்லுகிறார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவர்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படியெல்லாம் கன்க்ளூஷன் கூட சொல்லிட்டார், விஷயத்தையே சொல்றாரு. அடுத்தது என்ன காரியங்கள் எல்லாமே சொல்றார். இறுதியாக நாம் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும், அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், விசுவாசம் உள்ள மக்களாக அவருடைய நாமத்திலே எல்லா பணிகளையும் செய்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும் யோவான் சுவிசேஷகர் இந்த சுவிசேஷத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதே போல இந்த சமாதானத்தை குறித்து பார்க்கும்போது மற்றொரு ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர், தியாலஜியன் நிறைய பதில் சொல்லுவார். ஏன் ஆண்டவர் ஒரே ஒரு சமாதானம் சொல்லி போடுகிறதா, எதற்கு 3 முறை மக்களுக்கு சொன்னார்? அப்படியால் அதற்கு அவர் சொல்லுங்க ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவது சமாதானம், நீங்கள் கடவுளோடு சமாதானமாக இருங்கள். 2வது சமாதானம், சக மனிதர்களோடு அயலானோடு நீங்கள் சமாதானமாக இருங்கள். 3வது சமாதானம், எல்லா உயிர்களிடத்திலும் நீங்கள் சமாதானமாக இருங்கள்.
இறைவன் படைப்புகளோடு நீங்கள் சமாதானமாக இருங்கள் என்று சொல்லுவார். அப்படினால் இதை நாம் பார்க்கும்போது சற்று வித்தியாசமாக, அப்படினால் இறைவனோடு நாம் ஐக்கியம் உள்ள மக்களாக, சமாதானம் உள்ள ஒரு மக்களாக இன்றைக்கு நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. அதானே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குதோ அவ்வளவு ஏமாற்றம் இருக்கும். அதான் உண்மை. அதானே இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. கடைசியில ஆயிடுச்சுங்க, இவ்வளவு ஆயிடுச்சு. 100% எதிர்பார்த்தாங்க, 0%. இந்த கட்சி தான் ஆட்சி போடணும் எவ்வளவு எதிர்பார்க்கல. ஆனா 2வது எதிர்பார்த்தா ஆச்சுங்க, அப்படியே மாறி போச்சு. சொல்றோம். ஆகவே எதிர்பார்ப்புகள் இருக்கிற இடத்தில் ஏமாற்றங்கள் இருக்கும். அப்படி ஏமாற்றங்கள் இருக்கிற பொழுது நாம் என்ன சொல்றோம்? கடவுளை தான் நாம் பழிக்கிறோம். இந்த கடவுளுக்கு இப்படிதான் அப்படியே எல்லாம் எனக்கு குடும்பத்தை கொண்டு இவ்வளவு கஷ்டத்தை ஆண்டவர் தருகிறார், ஏன் என்னுடைய குடும்பத்தை இவ்வளவு சோதிக்கிறார் என்று நாம் பல நேரத்தில் அமைதி இழந்து போகிற மக்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? எப்பொழுதும் நீங்கள் கடவுளோடு அந்த சமாதான மக்களாக இருங்கள், உறவு கொள்கிற மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து முதல் சமாதானத்தை இங்கே சொன்னார். இரண்டாவது சமாதானம் அடுத்தவனோடு அல்லது எல்லாரோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும். அது கொஞ்சம் கஷ்டமா இல்லையா? ஆமா. ஒரே குடும்பமாக இருந்தாலும் கணவன் மனைவி ஒரே பிள்ளை, இந்த ஒரே பிள்ளைகள் பிரச்சனை இருக்குது. ஒருத்தர் யார் தெரியும் அல்லது யார் வீட்டில் இருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்குது நிறைய குடும்பங்களில். ஆகவே அடுத்தவரையோடு நாம் அயலாரோடு கூட இன்னைக்கு சமாதானத்தில் இருப்பதே ரொம்ப நம்ம யோசிக்கணும். நான் எனக்கு அவர்கிட்ட பேசணும், நான் எனக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும், பல காரியங்களை யோசிக்கணும். ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு சொன்ன இரண்டாவது சமாதானம், நீ அயலாரோடு நீ சமாதானமாக இரு. முதலில் ஆண்டவரோடு, அதுதான் ஆண்டவரை நேசிப்பது. இரண்டாவது அயலாரோடு இரு. அதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு காட்டுகிறார். அயலாரையும் நேசித்தார், ஆண்டவரையும் நேசித்தார். ஆகவே அந்த சமாதானத்தை ஆண்டவர் மூன்றாவது சக உயிர்களுக்கு படைப்புகளுக்கு என்ன செய்ய வேண்டுமா? சமாதானமாக இருக்க வேண்டும். பல படைப்புகள் என்று சொன்னால் இயற்கையோடு நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். சமாதானம் சொன்னால் நீங்க சொல்றாங்க அவர்களை நேசிக்க வேண்டும், இயற்கை நேசிக்க வேண்டும். இயற்கை மனிதன் நேசிக்க தவறிவிட்டார். அதனால தான் இன்னைக்கு மழையே வரல. அப்படியே ஆமா, ஆறுகளில் இருக்கிற மரங்களை கொண்டு போய் திருப்பி விட்டு விட்டார்கள். நீ கட்டிடம் கட்டுவதற்கு ஆற்றுல மணலே இல்லை என்றால் தண்ணி வருவது அப்படி போடும். அது ஸ்டாண்டர்ட் ஆகும். தண்ணி நல்லா ஊறாதான் ஊருக்கு தண்ணி. ஆனால் ஆறுகளில் இருக்கிற மணல்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. மலைகளில் இருக்கிற அந்த இயற்கை தாது பொருட்கள் அங்கே கொள்ளையடிக்கப்படுகிறது. மரங்கள் எல்லாம் வெட்டப்படுகிறது. இன்றைக்கு மரங்கள் இல்லை என்று சொன்னால் மழை இல்லை. அதனால உண்மை மனிதன் இயற்கையை அவன் நேசிக்க மறந்துவிட்டான். இயற்கையோடு ஒன்றித்து வாழ மனிதன் மறந்துவிட்டார். நான் வாழ்ந்தா போதும், நான் பிளாட்ஸ்ல வாழ்ந்தா இது போதும், அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அந்த எண்ணத்தில் தான் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இங்கே தருகிற மூன்றாவது சமாதானம் என்று சொன்னால், நீ இயற்கையையும் இறைவனுடைய படைப்புகளையும் நீ நேசிக்க வேண்டும். அதான் இன்னைக்கு நம்ம கொண்டிருக்கிற சங்கீதம் 148வது சங்கீதம். அதை காலை முதல் ஆராதனையிலே நம்ம வாசிப்போம். அதை உங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஒருவேளை கிரியேஷன் ஸ்டோரி அழகாக இருக்கும். ஆண்டவர் முதலிலே எதை படைத்தார்? சூரியனை படைத்தார், வெளிச்சத்தை படைத்தார், சந்திரனை படைத்தார். அதன் பிறகு ஆண்டவர் மலைகளை படைத்தார், கடலை படைத்தார், மரம் செடி கொடிகளை படைத்தார், மிருகங்களை படைத்தார், கடைசியில் மனிதனை படைத்தார். அதான் உண்மை. அந்த சங்கீதத்தை வாசிப்பாருங்க. சங்கீதக்காரர் சொல்றா, நீங்க கடவுளை துதியுங்கள், காரணம் அவர்தான் உங்களுடைய படைப்பினுடைய காரணம். அவன் யாருக்கு முதல்ல சொல்றார்? சூரியனே, தேவதூதர்களே, நீங்கள் கடவுளை துதிங்க. அதன் பிறகு அந்த சூரியன், சந்திரனே, நட்சத்திரங்களே, நீங்கள் கடவுளை துதியுங்கள் என்ற ஒரு காரியம். அதன் பிறகு மலைகளே, நீங்கள் கடவுளை துதியுங்கள். சமுத்திரமே, நீ மலைகளை துதி. ஆறுகளே, நீ மலைகளை துதி, கடவுளை துதி என்று சொல்லி அப்படியே ஒரு பட்டியலை காண்பித்து கடைசியாக சொல்லுகிறார், பிரபுக்களே, ராஜாக்களே, வாலிபர்களே, வாலிபர் கன்னிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி அந்த சங்கீதத்தை அழகாக முடித்து வைப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து படைப்புகளும் கடவுளால் படைக்கப்பட்டவை. அவைகளோடு நாம் சமாதானம் உள்ள மக்களாக, அன்பு நிறைந்த மக்களாக வாழ வேண்டும் என்று மூன்றாவது சமாதானத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்பது மற்றொரு பொருளுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே இறைவனோடு உறவில் உள்ள மக்களாக, அடுத்தவர்கள்
ஆண்டவரோடு உறவில் உள்ள மக்களாக, இறைவனுடைய படைப்புகளோடு உறவில் உள்ள ஒரு மக்களாக நாம் வாழ்கிற பொழுது நிச்சயமாக ஒரு தெய்வீக சமாதானத்தை கடவுள் நமக்கு தருவார். அதைதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவருடைய வாழ்க்கை முழுவதிலே கர்த்தர் மாற்றினார். ஒரு அழகாக இயற்கை குறித்து ஒரு கவிதை ஒன்று சொல்வார்கள். ஒருத்தர் எழுதுறார், நான் கிளி வளர்த்தேன், கிளி ஒரு சிறு குழி வீட்டு வளர்த்து, ஆமா கிளி வளர்த்தேன், அது பறந்து போனது, ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. அணில் வளர்த்தேன், அதுவும் என்னை விட்டு ஓடி போனதான். அணிலும் வளர்த்தாங்க, ரொம்ப அழகான ஒரு சின்ன ஒரு பிராணி, வீட்டு அது வளர்த்து ஓடி போச்சு, ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. மூன்றாவது அவர் சொல்லுகிறார், அதன் பிறகு நான் மரம் வளர்த்தேன், ஓடி போற 2 பேர் திருப்பி வந்துச்சு. அணில் வந்து மரத்தில் ஏறிச்சா, கிளியும் வந்து அந்த மரத்தில் உட்கார்ந்து விட்டார். ஆகவே நீங்களும் மரம் வளருங்கள் அவர் சொல்லி கவிதையை முடிப்பார். அப்படின்னா ஒரு இயற்கையை ஒரு மனிதன் நேசிக்கிற போது அவருடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லா விதமான சந்தோஷத்தையும் அவர் வீடு வாங்கி பெற்றுக் கொள்கிறார். அதான் உண்மை. அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் இறைவனோடும் இறை மக்களோடும் இறைவனுடைய படைப்புகளோடும் நீங்கள் ஒன்றித்து சமாதானமாக நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஐக்கியம் உள்ள ஒரு மக்களாக இருக்க வேண்டும். அதே போல அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற இந்த சமூகத்தில் பார்த்தீங்கன்னா 24வது வசனம், யோவான் 20:24, இயேசு வந்திருந்த பொழுது 12 ஒருவராகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பது அவர்களோடு கூட இருக்கவில்லை. அடுத்த வசனம், மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவர்களே சொன்னார்கள், ஆனால் அவருக்கு என்ன இல்லை, அது நம்பர். அப்போ ஐக்கியமாக இருக்கிறார்கள் 11 பேர், 11 சீஷர்கள், அதாவது 11 பேர் இருக்கும்போது ஒன்றாக இருக்கிறார்கள், ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அப்ப இயேசு வருகிறார், அதுல 10 பேர் அவர் பார்க்கிறாங்க, ஒருத்தர் தான் பார்க்க முடியும். அதுல என்ன ஒரு ஆழமான விஷயம் என்று சொன்னால், ஐக்கியமாக நாம் எப்போதுமே இருந்தால் அது சபையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும், ஒற்றுமையாக நாம் இருப்போம் என்று சொன்னால், ஒரு மனதோடு இருப்போம் என்று சொன்னால் கடவுளை நிச்சயமாய் காண முடியும். அதான் அப்போ நோவாவே அவர் பார்க்க முடியவில்லை என்று வேலை கொடுக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் மீண்டுமாக அவரை சந்தித்து அவருடைய சந்தேகத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே நீக்கி போடுகிறார். அவர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தின் மூலமாய் இறை மக்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். இதனாலே மற்ற வேறு பகுதியில் பாருங்கள், நம்ம வாசித்த நிருபம் பகுதி இதே யோவான் எழுதின நிருபம் 1 யோவான் 1 முதல் 2 வசனம் வரையில வாசித்தோம். அந்த வேத பகுதியில இந்த யோவான் அவர்கள் சொல்லுகிற நிருப விஷயத்துல 3 வசனம் எங்களுடைய ஐக்கியம், அல்லது எங்களுடைய அந்த உறவு என்பது எப்படி இருக்கணுமா, பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்படியால் பிதாவாகிய கடவுளோடும் இயேசு கிறிஸ்துவோடும் எங்களுடைய உறவு இருக்கிறது. அந்த உறவானது, அந்த ஐக்கியமானது எங்களுக்கு நாம் எப்பொழுதுமே தொடர வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தை தான் இங்கே யோவான் முதலாவது சொல்கிறார். அதே போல 8ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், நாம் பாவிகளாக இருந்தோம். அடுத்த வசனம் சொல்றாரு, பாவம் இல்லை என்று யாருமே சொல்லாதீங்க. பாவம் இல்லை என்று நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப யோகியமாக நீங்க சொன்னீங்கன்னா நீங்க பெரிய பாவியாக மாறிவிடுவீர்கள். இது நான் சொல்றேன், யோவான் 20 எழுதுகிறேன், நாம் பாவிகளாகத்தான் இருக்கிறோம். நாம் பாவிகளாக இருந்தாலும் கூட நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் என்ன காரியத்தை செய்தாலும் ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே அவரிலே நீங்கள் விசுவாசம் வையுங்கள் என்கிற ஒரு காரியத்தை தான் இங்கே பவுல், அதாவது யோவான் தன்னுடைய நிருப பகுதியிலே இங்கே நமக்கு மிக அற்புதமாக சொல்கிறார். அதே போல இந்த நாளிலே நாம் வாசிக்கின்ற முதலாவது நிருப பகுதி, பொதுவாக ஈஸ்டர் பண்டிகைக்கு பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலும் பெண்டகோஸ்தே நாள் என்று சொல்வார்கள், அதாவது 50th day. அதுவரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய ஏற்பாட்டு வேத பகுதி வராது, பிரசன்ட். அது பதிலே நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான். இந்த நாள் கூட நாம் வாசிக்கின்ற நிருபம், அதாவது முதல் வேத பகுதி அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 37 35 வரை உள்ள ஒரு வேத பகுதி. அந்த வேத பகுதியில இங்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்கிறார். ஒரு ஏர்லி சர்ச் எப்படி இருக்கு,
திருச்சபையானது, திருச்சபை என்று சொன்னால் கிரீக் மொழியிலே எக்லீசியா என்று சொல்கிறார்கள். அந்த திருச்சபையானது எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான் சபையை ஆரம்பிக்குது. அதுல முதலாவது இங்கே அதை எழுதின ஆசிரியர் அப்போஸ்தலருடைய ஆசிரியர் லூக்கா அவர்கள் தான். அவர் சொல்லுகிறார், திருச்சபையானது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா இது ஒன்றுபடும் சமூகமாக இருந்தது. It was a united community. இரண்டாவது அந்த சமூகம் எப்படிப்பட்டதாக இருந்தது திருச்சபை என்று சொன்னால் இறை வார்த்தையை கேட்கிற ஒரு சமூகமாக இருந்தது. It was a listening community. மூன்றாவது எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால் ஜெபிக்கிற ஒரு சமூகமாக இருந்தது. It was a praying community. நான்காவது அது ஒரு பொது உடைமை சமூகமாக இருந்தது. It was a sharing community. ஐந்தாவது திருச்சபையானது நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு சமூகமாக இருந்தது. It was an evangelical community. இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள். ஒருவேளை வருகிற வாரங்களிலே அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்படி இன்னும் அதிகமாக விவரமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆதி திருச்சபை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகுதான் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த திருச்சபை ஒரு ஒன்றுபடுகிற சமூகமாக இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு சமூகமாக இருந்தது. ஜெபம் செய்கிற ஒரு சமூகமாக இருந்தது. பொதுவான ஒரு சமூகமாக இருந்தது. நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு சமூகமாக இருந்தது. அதுதான் உண்மை. அதைதான் இந்த நாளிலே நாம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த முதல் வேத பகுதி அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32 35. அந்த வேத பகுதியை நீங்க வாசித்து பார்த்தால் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை அதில் சொல்வார். என்னடா சீஷர்கள் ஆதி திருச்சபையிலே அனைவரும் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் ஒரே இதயத்தோடும் ஒரே மனதோடும் இருந்தார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்லுகிறார்கள். அதாவது நான் கடந்த நாட்களில் சபையிலே சொல்லியிருக்கேன், யுனிட்டி என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். யுனிட்டி, யூனிட்டினா என்ன? ஐக்கியமாக இருக்கிறீர்கள். இது ஒரு பில்டிங், இது கூட நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறோம், யூனிட்டியாக தான் இருக்கிறோம். ஆனா அது ரொம்ப முக்கியம் இல்லைங்க, யூனிஃபார்மிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஒரு மனம் தான் முக்கியம். ஒரே இடத்தில் நாம் இருக்கிறோம், ஆனால் என்னுடைய மனநிலைமை வேறு, உங்களுடைய மனநிலைமை வேறாக இருக்கலாம். அல்லது நீங்கள் யோசிப்பதை நான் யோசிக்க மாட்டேன், நான் யோசிப்பதை நீங்கள் யோசிக்காத இருக்கலாம். ஆனால் அது யூனிட்டி என்று சொன்னால் ஒற்றுமை. ஆனால் அதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஒற்றுமையை விட ஒரே இடத்தில் கூடியிருக்கக்கூடிய ஒருமை தன்மை, ஒன்னஸ், அதுதான் ஆதி திருச்சபையில் நீங்க பார்க்கணும். பைபிள் சொல்லுது, அவர்கள் ஒரே இதயமும் ஒரே மனதுடையவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பைபிள்ல அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது. அப்ப என்ன நடைபெற்றது? வேத பகுதியில் 3 வசனங்களை தந்திருக்கிறார்கள். இந்த நாளில அவர்கள் தங்களுடைய அனைத்து விதமான சொத்துக்களை எல்லாம் விற்றுவிட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தின் முன்பாக வைத்தார்கள். அதன் பிறகு 32வது, அது யாரும் அது தன்னுடையது என்று சொல்லவில்லை. அதன் பிறகு அவங்க என்ன செய்தார்கள்? இயேசுவின் உயிர்த்தெழுதலை மிகுந்த பலமாக அவர்கள் சாட்சி பகர்ந்தார்கள். ஒன்றாக கூடினார்கள், தன்னுடைய பொருட்களை எல்லாம் கடவுளுக்கு என்று தைரியமாக கொடுத்தார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலை சாட்சியாக கொடுத்தார்கள். அப்ப பைபிள்ல கடவுள் அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை தருகிறார் என்று சொன்னால் 33வது வசனம் அப்போஸ்தலர் 4:33, அவர்கள் மேல் பூரண கிருபை உண்டாயிற்று. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. the grace of the Lord, அவருடைய கிருபை அவர்கள் மேல் உண்டாயிற்று. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அவர்களில் ஒருவருக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததே இல்லை. எல்லாவற்றிலும் அவர்களை ஆண்டவர் fulfill, அதாவது முழுமையான ஒரு வாழ்வை கர்த்தர் அளித்து கொடுத்தார். எப்பொழுது? ஒருமனப்படுகிற பொழுது, ஆண்டவரை சாட்சி பகர்கிற பொழுது, எல்லாமே கடவுளுக்கு சொந்தமானது என்று மனிதனை நினைக்கிற பொழுது அவர்கள் மேல் ஆண்டவர் கிருபையை அங்கே உண்டாக்குகிறார். அவர்கள் ஒருவரும் ஒன்றும் குறைவானதில்லை. அப்படியான கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எது என்பதை ஆதி திருச்சபை சொல்லுகிறது. லவ் அண்ட் ஷேரிங், அன்பு செலுத்துவது, பகிர்ந்து கொள்வது, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதை விட ஒன்றுமே இல்லை என்பதுதான் ஆதி திருச்சபையில இந்த காரியங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. அன்பானவர்களே, உயிர் எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
சீஷர்களுக்கு தரிசனம் மாத்திரம் அல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தார். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அவர்களை படைப்புகளாக ஒரு புதிய பொறுப்புகளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அதே ஆண்டவர் ஒரு புதிய அனுபவத்தின் மூலமாய் அவர்களை வல்லமையுள்ள சாட்சிகளாக இந்த உலகத்திலே மாற்றினார். அதற்கு எல்லா காரணம் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசம் தான் அவர்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றினது. அதுதான் உண்மை. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கடவுளை விசுவாசிக்கிறோமா என்பதை நாம் யோசித்துதான் நாம் பார்க்க வேண்டும். அவர்களே நாம் விசுவாசம் வைக்கிற பொழுது பைபிள் சொல்வது போல அவர் நாமத்திலே அவர் விசுவாசிக்கிற பொழுது நித்திய ஜீவனை அடையவும் ஆண்டவர் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை ஒதுக்கி தருகிறார். ஒரு காடு, ஒரு காட்டுல நிறைய மரங்கள் இருக்கிறார். அந்த மரத்துல 3 மரங்கள் மாத்திரம் அந்த காட்டுல ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு. மரங்கள் ஒன்றோடு ஒன்று பேசும். அது தெரியுமா? சயின்ஸ்ல நியூஸ்ல ஒரு அதாவது பொட்டானிக்கல் ரிசர்ச் என்று சொல்லுவார்கள். அவர்கள் செடி கொடி மரங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்தவர்கள் சொன்னாங்க, மரங்கள் கூட பேசும். ஒரு மரத்தோட இன்னொரு மரம் பேசும். சயின்ஸ் சொல்லுது. அப்படி ஒரு அழகான காடு, அழகான காட்டிலே 3 மரங்கள் மாத்திரம் உயரமாக இருக்கிறது. அந்த 3 மரங்கள் பக்கத்துல ரொம்ப பேசும், அடிக்கடி பேசும். அப்போ ஒரு மரம் சொல்லிச்சா, நாம எல்லாம் வளர்ந்து விட்டோம், நம்ம வளர்ந்து நம்ம வெட்டி எடுத்து போயிடுவாங்க. ஒருவேளை வெட்டி எடுத்து போயிட்டா வாட்ஸ் யுவர் ஆம்பிஷன், உங்களுக்கு என்ன ஆசை, என்ன ஆகணும்ன்ற ஸ்கூல்ல நம்ம சேர போய் பாதி கேட்டுப்பாங்க, நீ என்ன ஆகணும் அப்படின்னா எல்லாமே சொல்லிட்டு டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், உன்னதமான டீச்சர் ஆகணும், இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி அதே போல இந்த மரம் ஒரு மரம் இன்னொரு மரத்தை கேட்டா நீ என்ன ஆகணும்ன்ற அது ஒரு மரம் சொல்லிச்சா, நான் அரண்மனையில் இருக்கிற ஒரு பெரிய தூண் ஆகணும் இருக்கிறேன். ஒரு பெரிய ராஜ அரண்மனையில் ஒரு தூணாக மாற நான் விரும்புகிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி, நீ என்ன ஆக விரும்புகிற? அதான் அட்டி கேட்டு நான் ஒரு பெரிய கப்பலாக விரும்புகிறேன். I want to give a ship. அப்படியா? அது ரொம்ப சந்தோஷம். இந்த ரெண்டு சேர்ந்து இன்னொரு மட்டும் பாருங்க. என்ன ஆக விரும்புகிறாய்? நான் ராஜா உட்காருகிற அந்த சிம்மாசனமாக மாற விரும்புகிறேன். அப்படியா? உன்னுடைய ஆசை ரொம்ப பெரிய ஆசையாக இருக்கிறது. அப்போ 3 மரங்களை திரும்ப பேசு. சரி, எதுக்காக நீ அரண்மனையில் இருக்கிற ஒரு பெரிய தூணாக விரும்புகிறாய் என்று சொன்னாய்? அதாவது நம்ம ஒரே இடத்துல தான் இருக்கிறோம், அங்க ஒரே இடத்துல இருப்பேன், ஆனா டெய்லியே நமக்கு படைப்பாங்க. அப்படியே அரண்மனையில் ஒரு வீடு இருக்குன்னா அது நல்ல பாலிஷ் எல்லாம் போடுவாங்க, அது பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். அதில் ராஜா இருக்கிற இடத்துல பில்லரே இருக்கும். அப்படி நிறைய ராஜாக்கள்லாம் வருவாங்க, அவங்களெல்லாம் நான் பார்ப்பேன். அப்படிதானே? ஓ, அப்படி அவருடைய ஆசை, நல்ல ஆசைதான். சரி, நீங்க கப்பலாக விரும்புகிறாய் சொல்லி அதே விஷயம் எவ்வளவு நாள் ஒரே இடத்துல இருக்குது. கொஞ்சம் நாம போலாம். கப்பலா இருந்தாங்க கடலில் தண்ணியில நல்லா வச்சது போல நாடுகளில் பல நாடுகளை நான் சந்திப்பேன் சொல்லலாம். நல்ல ஆசைதான். இன்னொன்று சொல்லிச்சா, நான் அதாவது ராஜா உட்காருங்க, அது சிம்மாசனமாக மாறுகிறேன். அப்படிங்க சிம்மாசனத்தை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். நான் இல்லை ராஜா இல்லை சிம்மாசனம் என்ன போறோம்னா சிஎம்ஏ இல்லைதான், அதில் சிஎம்சி டெவலப்பர் கொடுக்கலாம் முடியுமா? அந்த இடத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது இல்லைங்களா? அதுதான் அது சொல்லிச்சான். ராஜா இல்லைனா கூட அந்த இடத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது, அதே போல மரியாதை தான் எனக்கு கூட கிடைக்கும். ஓ, அப்படியா? சரி, ரொம்ப நல்ல ஆசை. 3 மரங்களையும் ஒரு நாள் வெட்டி கொண்டு போறாங்க. முதல் மரத்தை வெட்டான். வெட்டினவன் நேராக கொண்டு போனான். வீட்டுக்கு வெளியில என்ன செய்தான்? 4ஆக பிளந்து ஒரு மாட்டுக்கு ஒரு கொட்டாய் போட்டாங்க. அரண்மனையில வெள்ளராக நினைச்சுல அதை வெட்டி அப்படி போட்டுட்டாங்க. ரொம்ப வேலை. இன்னொரு வெட்டி அப்படின்னா ஒரு சாதாரணமாக ஒரு கட்டுமரமாக கட்டி கடற்கரை வெயிலே போட்டுட்டாங்க. அதுக்கு ரொம்ப கஷ்டம். என்னவோ யோசனை என்னவோ ஆயிப்போச்சு. இன்னொரு மரத்தை வெட்டினவன் ஊருக்கு வெளியில் யாராவது தவறுகள் செய்தால் அவரை தூக்கி விடுவது வழக்கம். அந்த தூக்கு மாதிரி கட்டை கட்டி நடுவுக்கு கை போட்டான். அது ரொம்ப கஷ்டம். நான் அரண்மனையில் பெரிய பிள்ளைகளாக நினைச்சு என்ன மாட்டுப்படை போட்டாரு. நான் ஒரு பெரிய கப்பலாக எனக்கு கட்டுமரமாக கட்டி வெயில பீச் ஹோட்டல் போட்டுருக்கிறார். அதே போல நான் சிம்மாசனமாக கடைசியில் என்ன பெரிய பெரிய பாவிகள் செய்கிற தண்டனை செய்கிற குற்றவாளிகளை தூக்கில் போட ஒரு தண்டனை கடைசியில் திடீர்னு தான் சாப்பாடு என்று சொல்லி புறம்பிடுதான். ஆனால் அந்த 3 மரங்கள்
வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம். அப்ப ஒருத்தர் கேட்டா, என்ன இது இவ்வளவு நேரம் ரொம்ப சோகமா வந்து திடீர்னு இவ்வளவு சிரிப்புல? இல்ல, நான் பெரிய பிள்ளர் ஆகணும்னு நினைச்சிருந்தேன். எதுக்குன்னா நிறைய ராஜாக்கள் எல்லாம் ஒரு அரண்மனைக்கு பார்க்கறாங்க. அதை என்னை வந்து கொட்டையில் கொண்டு மாடு கட்டி போயிட்டாரு போராடி. ஆனா நான் சந்தோஷமா இருக்கா என்னன்னா, இந்த மாடு தொழுத்துல ஏசாமி பிறந்தாரு, அதை நான் பார்த்தேன். ஒருவேளை அரண்மனையிலே நான் பெரிய பிள்ளராக இருந்தால் நான் பார்த்திருப்பேன், ராஜாவை தான் பார்த்திருப்பேன். ஆனால் இந்த ராஜாவை நான் பார்த்தேன். இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம்? தேவையே இல்லை. நான் மாட்டு தொழுத்தில் பிறந்ததை நான் மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். மற்றும் சொல்லுதான், நீ ரொம்ப கஷ்டப்பட்டாரு, நீ கப்பலாக வேண்டும் என்றால் பரவாயில்லை, நான் கப்பலாக இருந்தால் வெளிநாடுகளுக்கு போயிருப்பேன், வெளி மக்களை ஏற்றிருப்பேன். ஆனால் நான் சாதாரண கட்டுமரமாக இருந்ததினால் இயேசு கிறிஸ்து என்னை உட்கார்ந்தார். எவர் உட்கார்ந்து ஒரு பிரசங்கம் பண்ணார். அவரே இயேசு படகில் தூங்கினார். நீ அவளை சுமந்து கொண்டு போறேன், இதை விட எனக்கு என்ன பார்க்க வேண்டும்? அதனால நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இன்னொரு மரம் சொல்லலாம், நீ என்ன சந்தோஷமாயிட்ட? உலகமே இயேசு கிறிஸ்து கைவிட்டு விட்டது. உடல் அந்த சீஷர்கள் கைவிட்டாங்க, சொந்தமெல்லாம் கைவிட்டு விட்டுச்சு. ஆனால் கடைசியில் இயேசு கிறிஸ்துவை தாங்கியது யார்? சிறுவரி பொறுப்பாக நான் தான் அவரை தாங்கினேன். இதை விட எனக்கு பெரிய பாக்கியம் உங்களுக்கு இல்லை என்று சொல்லலாம். அந்த 3 மரங்களுடைய வேதனை துக்கம் அப்படியே மகிழ்ச்சியாக மாறினது. அதற்கு என்ன காரணம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதானே உண்மை. அதைதான் இந்த வேதம் சொல்லுகிறது. அவர்கள் கலக்கத்தோடு இருந்தார்கள், வேதனையோடு இருந்தார்கள், பயத்தோடு இருந்தார்கள், அனைவரை கூட்டிக் கொண்டிருந்தார்கள். விசுவாச குறைவுகள் இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் உறுதியாக மாற்றி ஒரு புதிய மனிதர்களாக மாற்றியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதன் பிறகு வல்லமையான சீஷர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். அதைதான் அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் முழுவதும் நமக்கு மிக தெளிவாக ஆதி திருச்சபையுடைய காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பானவர்களே, மரித்து மரணத்தை வென்று ஜீவாதி வழியாக இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். நம்முடைய உள்ளங்களிலே வாழ விரும்புகிறார், நம்முடைய இல்லங்களிலே வாழ விரும்புகிறார். அவரிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிற பொழுது ஒரு நிம்மதியான, நிலையான, மகிழ்ச்சியான வாழ்வை நிச்சயமாக அவர் தருவார். அன்றைக்கு சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு நமக்கும் தருவார். அந்த வார்த்தைகளின் மூலமாக இயேசுவை நாம் பார்த்திருக்கிறோம். சகலத்தின் மூலமாக, திருச்சபையின் மூலமாக நாம் அவரை கண்டு கொண்டிருக்கிறோம். அவர்களே நாம் விசுவாசம் வைத்து வாழ கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. அவை எல்லா புத்தியினராம் தேவிக்கு சமாதானம் உங்கள் இதயங்களிலும் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். சர்வத்திற்கு வல்ல நித்திய கடவுளே, மனுபுத்திரர் அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவரே, நீர் யாதொரு புண்ணியமும் பாத்திரமில்லாத எங்களுக்கு தந்தனில கணக்கற்ற ஆத்தும சரீர நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உடைய இரட்சணிய வசனத்தையும் உடைய வீட்டினுடைய பரிசுத்த நியமங்களையும் எங்களுக்கு சுத்தமாய் காப்பாற்றி வந்ததற்காக இவை விசேஷமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் போதக சுத்தத்தையும் உடைய வார்த்தைகளை வல்லமையோடு அறிவிக்கிற ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் ஆண்டவரே, எல்லா தீராத துன்பங்களிலும் ஆபத்து காலங்களில் உடைய ஜனத்தின் இரட்சகராகவும் பாதுகாப்பாளராகவும் இருக்கும். ஆண்டவரே, உடைய திருச்சபையோடு உள்ள ஐக்கியத்திலும் எங்கள் உடன் கிறிஸ்தவர்களோடு உள்ள சகோதர ஒற்றுமையிலும் நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி கடைசியில் எங்கள் ஆத்தும ரட்சிப்பை பெறுவதற்கு நீர் கிருபை செய்திருந்தோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்திற்காக
வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களை பொறுப்பேற்று நடத்துகிற எங்கள் தேச தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் தமிழகத்திற்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். தமிழக அரசாங்கத்திற்காக வேண்டுகிறோம். அரசாங்க அதிகாரிகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க நீர் கிருபை செய்தல்லும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் மீண்டுமாய் அதிகரித்திருப்பதை நீர் அறிவீர் சுவாமி. அந்த வியாதியை முற்றிலுமாக மாற்றுமால் மாத்திரம்தான் முடியும் ஆண்டவரே. இந்த நாளிலே அவைகள் எங்கள் மக்களை அண்டாமல் நீரே பாதுகாத்துக் கொள்ளும். முதரத்த கோட்டைக்குள்ளாய் அருமையான மக்களை நீர் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. வெகு சீக்கிரத்தில் அந்த வியாதியானது எங்கள் தேசத்தை விட்டு ஒழியவும் மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ நீர் கிருபை செய்தள்ளும் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் வேதத்திலே வாசித்து தியானித்த வண்ணமாக ஆண்டவரே, உம்முடைய சீஷர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள், கலக்கத்தோடு இருந்தார்கள். நீர் அவர்களுக்கு சமாதானத்தின் மூலமாக அவர்களுக்கு புதிய மகிழ்ச்சியை கொடுத்தீர். அதே சமாதானத்தின் மூலமாக அவர்களை புதிய படைப்பாக மாற்றினீர். அதே சமாதானத்தின் மூலமாக அவர்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுத்தீர். அந்த அனுபவம் தான் அவர்களை வல்லமையான ஊழியர்களாக இந்த சமூகத்திலே மாற்றினது. அதே போல் ஆண்டவரே, அந்த பரிசுத்த தோமா அவர்களையும் எங்கள் இந்திய தேசத்திற்கு, குறிப்பாக எங்கள் சென்னைக்கு கொண்டு வந்து ஆண்டவரே ஊழியத்தை செய்யும்படியாக, இரத்த சாட்சியாய் மறிக்கும்படியாக ஆண்டவரே அவைகளில் கிருபை செய்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்கள் சபைக்காக வேண்டுகிறோம். சபையுடைய அனைத்து குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த குடும்பத்தில் இருக்கிற வயதானவர்களுக்காக, குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பேர் பெறாய் ஆசீர்வதியும். சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம். அவர்களுக்கு நல்ல சுகன் பலன் ஜீவனை தாரும். சிறு பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம். சிறு பிள்ளைகளுக்கு நல்ல சுகன் பலன் ஜீவனை தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் திருச்சபையிலிருந்து வெளிநாடுகளில் இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம். எந்த தேசத்தில் இருந்தாலும் நீர்தாமே அவர்களுக்கு தகப்பனாக தாயாக இருந்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாளிலும் கூட எங்கள் சபையினுடைய நிர்வாகத்தை ஆசீர்வதியும். எங்கள் சபையினுடைய மூப்பர்களை ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். சபையில் இருக்கிற மாதர்களுக்காக, மாதர் சங்கத்திற்காக, மற்றும் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக, மற்றும் ஆண்டவரை ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்காக, ஆசிரியர் பெருமக்களுக்காக வேண்டுகிறோம். அதே போல் இந்த நாளிலே பாடல் குழுவில் இடம்பெற்றிருக்கிற அருமையான வாலிப பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக வேண்டுகிறோம். அடியார்களை ஆசீர்வதியும். இசைக்கறி வாசிக்கிற அருமையான அடியார்களுக்காக வேண்டுகிறோம். அந்த அடியார்களை நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் வேத பகுதிகளை வாசித்து அளித்த அருமையான பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம். அந்த பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே, எங்கள் ஐஎல்சிக்காக, எங்கள் ஆம்பூர் சபை சங்கத்திற்காக, எங்கள் நாகர்கோயில் சபை சங்கத்திற்காக, எங்கள் திருவனந்தபுரம் சபை சங்கத்திற்காக, எங்கள் ஐஎல்சியுடைய நிர்வாகத்திற்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பேர்பெறாக நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, திருச்சபையில் இருக்கிற +2 தேர்வுக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நன்றியோடு நாங்கள் நினைக்கிறோம். இந்த நாளிலும் அந்த பிராக்டிக்கல் எக்ஸாமுக்காக பிள்ளைகள் தங்களை ஆயுதப்படுத்தி கொள்ளுகிற பொழுது அந்த தேர்வுகளிலே சிறப்பாக எழுதவும், உமக்கு சித்தமான நல்ல மதிப்பெண்களை பெற்று ஆண்டவர் நல்ல கல்லூரிகளிலே அவர்கள் சேர நீர் கிருபை செய்தலும். திருச்சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் பேர்பெறாக நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, உடைய அன்பின் கரம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இதோ இந்த பண்டிகை காலங்கள் முடிந்த பிறகும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்தலும். அனைவரையும் ஆசீர்வதியும் படி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். நாம் மீண்டுமாக ஆண்டவருடைய நாமத்தை 617வது கீர்த்தனை நாம் பாடுகிறோம். Hallelujah, Hallelujah.
துதியுங்கள். அக்கினியே கல்வழியே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியால் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்ததை துதியுங்கள். பெரியவரே, மிகவும் பரவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்தியே துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். எங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கடவுளே, இந்த நாளிலே சுவாமி உடைய ஆலயத்துக்கு வரவும் உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற வகையில் இந்த காணிக்கைகளை நீர் ஏற்றுக்கொள்ளும். கொடுத்திருக்கிற காணிக்கைகள், நன்றி செலுத்துகிற காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், மாத காணிக்கைகள் அனைத்தையும் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளும். உமக்கு பிரியமுள்ளதாக இருக்க கிருபை செய்தெல்லாம் இந்த நாளிலும் ஆண்டவரே இதை கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இவைகள் அனைத்தும் உடைய திருச்சபை ஊழியங்களுக்கு பயனுள்ளதாகவும் அந்த ஊழியத்திலே உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட நீர் கிருபை செய்தெல்லாம் இந்த நாளில் அதை கொண்டு வந்திருக்கிற சபையுடைய வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய பெற்றோர்களை ஆசீர்வதியும். குடும்பத்தை ஆசீர்வதியும். எதிர்கால வாழ்வை நீர் ஆசீர்வதியும். நீரே அனைத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். சர்வத்திற்கு வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும் உடைய நாமத்தை அறிக்கையிடுவதில் முடிவு பரிந்தம் நிலைத்திருக்கவும் ஒரு வார்த்தை கட்டப்பட்டிராமல் அதன் தன்மைக்கு ஏற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவுடைய பரிசுத்த ஜனத்துடைய மகிழ்ச்சிக்கு வளர்ச்சிக்கு பிரசைக்கப்படும்படி இது பரிசுத்த ஆவியானவரையும் பரத்தில் வருகிற ஞானத்தையும் இந்த திருச்சபைக்கு தந்திரல வேண்டும் ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் படைத்திருக்கிற இந்த அன்பின் காணிக்கைகள் அனைத்தையும் நீர் அங்கீகரியும். அதை கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதியும். இவைகள் நம்முடைய திருச்சபை ஊழியங்களுக்கு எப்பொழுதுமே ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வருகிற நாட்களிலே தங்களுடைய பிறந்த நாளை காண இருக்கிற ஒவ்வொருவருக்காக, குறிப்பாக திரு நிர்மல் ராஜ் அவர்களுக்காகவும், திரு பீட்டர் ஜான் பால் அவர்களுக்காகவும், அருமை சகோதரி லியானா டேனியல் அவர்களுக்காகவும், அருமை சகோதரர் திரு ரோஹித் பிரணாவ் அவர்களுக்காகவும், அருமை சகோதரி செல்வி ஹேஞ்சல் ஐஸ்வர்யா அவர்களுக்காகவும், அருமை சகோதரர் திரு பாபு காட்சன் சாமுவேல் அவர்களுக்காகவும், அதே போல் அருமை சகோதரி திருமதி ஸ்டெலா மேரி அவர்களுக்காகவும், திருமதி ரத்னாபாய் அவர்களுக்காகவும், திரு நவீன் ராஜ் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த பிறந்த நாளை காணுகிற அருமையான அடியார்கள் தங்கள் வாழ்க்கையில் இன்னும் அநேக பிறந்த நாட்களை மகிழ்ச்சியோடு காண நீர்க்கிருபை செய்தருளும் ஆண்டவரே. அதே போல தங்களுடைய திருமண நாளை காணுகிற அருமையான அடியார்களுக்காக, அருமை சகோதரர் ஹாரிஸ் அவர்களுக்காக, திருமதி சத்யா ஹாரிஸ் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அந்த குடும்பத்தின் மக்களை நீர் ஆசீர்வதியும். அநேக ஆண்டவரே திருமண நாட்களை அவர்கள் வாழ்க்கையில் காண நீர்க்கிருபை செய்தருளும் ஆண்டவரே. சபையில் இருக்கிற வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். திருமதி மங்களம் அவர்களுக்காக, திரு சுந்தரராஜன் அவர்களுக்காக, திருமதி மேரி அவர்களுக்காக, திரு அருமை நாயகம் அவர்களுக்காக, திருமதி எலிசபெத் அவர்களுக்காக, திருமதி லில்லி சிம்சன் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த மூத்த விசுவாசிகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, வியாதியாக இருக்கிற சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம்.
அருமை ஐயா திரு ஜான் ஸ்டீவன் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற அருமையான அடியாரோடு இப்படி கிருபையின் கரம் எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, அருமையான போதகர் பாஸ்டர் லிவிஸ்டன் அவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற அருமையான அடியாரை நீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல சரீர சுகத்தை பலத்தை நீர் தாரும் ஆண்டவரே. அதே போல் பாஸ்டர் லீவிஸ் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அடியாரை நீர் ஆசீர்வதியும், அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். அதே போல் திருமதி சாந்தகுமாரி அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். வியாதியாயிருக்கிற அவர்களுக்கு நல்ல சரீர சுகன் பலன் ஜீவனை நீர் தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் யார் யாருக்காக வேண்ட கடைப்பட்டிருக்கிறோம் அனைத்து மக்களை நன்றியோடு நினைக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒருவருக்கொருவர் சமாதானத்தோடு வாழவும், உம்மிலும் சமாதானத்தோடு இருக்கவும், மற்ற உயிர்களையும் நாங்கள் சமாதானமாய் நாங்கள் நேசிக்க நீர் கிருபை செய்துள்ளோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, இப்படி நாமும் பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராட்சியம் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்னும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல கடன்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமிருந்து ரட்சி தரலாம். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்னதுக்கு உணவுகளை சுவாமி, ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன் மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். Yeah.
நன்மை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய வழிநடத்தல் ஆசீர்வாதம் அருமையடியார்களே உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து கடவுள் தாமே உங்களை எப்பொழுதும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.